ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாத்தா டாக்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 லைவ் அண்ட் ப்ரொமோ அப்டேட். ப்ரொமோ வந்து ஆக்சுவலாக 3 நம்ம வந்துருச்சு. 4வது வந்து எக்ஸில் வந்துருச்சு, யூடியூப்ல தேடின கிடைக்கல, ஆனால் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ரொமோ ஓகே. இன்னொன்று என்ன நான் ஆரம்பத்துக்கு முன்னாடி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த வைல்ட் கார்ட்ஸ்லாம் வந்தவங்க வந்து முதல் வாரம் வேஸ்ட், நம்மளே சொன்னோம் வேஸ்ட்னு, இப்பவும் சொல்லுவோம். பட் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சிலர் தாங்க தான் எல்லாம் தெரிந்தவர்கள், நமக்கு மிஞ்சி இந்த உலகத்துல இன்னும் ஒரு ஹியூமன் பீயிங்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வந்து ஹியூமன் பீயிங்க்கு மேல நம்மள மாதிரி வேற யாருமே கிடையாது, நம்மளை மிஞ்சி யாரும் கிடையாது, நமக்கு ஒரு 1000 2000 கீழே தான் இருக்காங்க ஆளுங்க அப்படின்னு நினைக்கிறபடியால அவங்க சொல்றதுதான் கரெக்ட். அது மட்டும் இல்லாம அவங்க வெளியில வந்து போட்டு வந்திருக்கிற பேஸ், பிஆர் பேஸ், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணாலும் அது வெளியில பாசிட்டிவா ஆகிடும். அதனால நாம எதுவானாலும் தைரியமா ஓப்பனா செய்வோம் அப்படின்ட்டு ஒன்னும் இல்லாம இருக்கிறவங்களை வைல்ட் கார்டை அவங்க மேல பொறாமப்பட்டு அவங்கள பெரிய மனுஷங்களை ஆக்கிடுறாங்க. இது வந்து ரொம்ப தப்பு. எப்படி வந்து கப் அடிக்க போறவங்களை வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், ஆனா அவங்கள வந்து மேல தூக்கி விடுறதே மிச்ச கண்டஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி வைல்ட் கார்டுங்களை இக்னோர் பண்ணி விடணும். அப்படி பண்ணாம விட்டா இதுதான் ஆகுன்றதுக்கு எடுத்துக்காட்டு இந்த டாஸ்க்ல வைல்ட் கார்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஏதோ செய்யறாங்க, ப்ரொமோல வராங்க, அது பெரிய விஷயம் இல்லை, அது பெரிய ப்ரொமோஷன். அதனால அதை சொல்லிக்கிட்டு ப்ரொமோ 1 டீச்சர்ஸ் அசஸ்மெண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு கேட்குறாங்க. இது வன்மத்தை கக்கும் நேரம் அப்படின்றது இந்த ஸ்கூல் வன்மம் ஸ்கூல்னு வச்சிருக்கலாம் அதுக்கு பேரு. ஏன்னா எல்லாரும் வந்து அந்த ஒரு வகையா போன சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ் டாஸ்க்ல ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு கேரக்டர் மஞ்சுளா டீச்சர்னு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி போர்டில் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் எல்லாத்திலையும் கொண்டு அந்த வீட்டில் நடக்கக்கூடியது, அவங்க மனசுல இருக்கக்கூடியது, இந்த வன்மத்தெல்லாம் கொட்டுவாங்க. பட் அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாமே அவங்க ஏற்கனவே நேரடியா சொல்லியிருப்பாங்க. இங்க நேரடியா சொல்ல முடியாம இதை வந்து ஒரு கருவியா பயன்படுத்திட்டு சொல்றப்போ நமக்கு வந்து ஐயோ வேற ஏதாவது பண்ணுங்களேன், நிறைய பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு தோணுது. இதுல ஆனந்தி மட்டும் திருடிட்டு இருக்கிறது நல்லா இருக்குது. எனிவே இந்த இதுல வந்து அசஸ்மெண்ட்ல ரியா சொல்றாங்க இந்த ஸ்கூல்ல ஈக்குவாலிட்டியே இல்லை அப்படின்னு. இது என்ன காட்டுதுன்னா பாய்ஸ் வைசஸ் கேர்ள்னு பிரிச்சு வச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து விட்டாதான் சரியா வரும்ன்றது நமக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க வன்மத்தை வந்து கண்டஸ்டன்ஸ் மேல மட்டும் கொட்டல, ஐயா மேலேயும் கொட்டுறாங்க. ராணவ் பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, இல்லாதவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு. இது என்ன சொல்ல வருதுன்னா, ஏற்கனவே பாப்புலரா செலிபிரிட்டிஸா உள்ள வந்து அதுவும் பிக் பாஸால பாப்புலர் ஆகி அந்த 30 நாள்ல இருக்கிறவங்க புதுசா வந்த நாங்க, அதாவது பாப்புலாரிட்டியில செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல ஏழையா இருக்கக்கூடிய எங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க, ஒரு மாதிரினா ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னாரு. ரஞ்சித் சார் வந்து அவருக்கு காமெடி ட்ரை பண்றாரு, பட் அருணுக்கு எதிர்க்க அவரால் பண்ண முடியல. ஆக்சுவலா அருண் சீரியஸ்லி சொல்றேன், அந்த உள்ள இருக்கிறவங்களே சிரிக்கிறாங்க. லைவ் பார்த்துட்டு இருந்தேன், நான் அவ்வளோ அன்கன்ட்ரோலபிளா சிரிச்சிருக்கிறேன், அந்த அளவுக்கு காமெடி பண்றாரு. ஸோ இவர் தனக்கு ஏதாவது செய்யணுமேட்டு அது வந்து நேச்சுரலா பண்றாரு காமெடி அருண். அவர் செய்யக்கூடிய தப்பு நமக்கு வந்து காமெடியா இருக்குது அங்க இருக்கிறவங்களுக்கும். அவங்க சிரிக்கிறபடியால தொத்து வியாதி மாதிரி, இப்போ கொட்டாவி விட்டா ஒரு 100 பேராவது விட்டுருப்பீங்க, அதுல பாதி பேர் சொன்னேன். அதே மாதிரி இந்த சிரிப்பு யாராவது சிரிச்சாங்கன்னா நம்மளும் சிரிச்சிருவோம். அந்த மாதிரி வந்து ரஞ்சித் சார் வந்து அருண் பண்றாரு. ரஞ்சித் சார் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து விபியும் தேவையில்லை, பிரின்சிபலும் தேவையில்லைன்னு எனக்கு அப்படிதான் படுது. இது 2 கண்டஸ்டன்ட்டுமே இந்த வீட்டுக்கு தேவையில்லாத ஆணி அப்படின்ட்டு அருணையும் அடிச்சு, அப்புறம் அந்த அம்மா வர்ஷினியா மேடமையும் அவரு அடிக்கிறாரு. தீபக் வந்து வராரு. தீபக் எப்படின்னா, அவர் நல்லா இருந்தாரு, குவைட்டா இருந்தாரு, டாஸ்க் அவ்வளவு நல்லா பண்ணாரு, அந்த இன்டெலிஜென்ட் கேம்லாம் அவ்வளவு அழகா அந்த பஸ்ஸர் அடிச்ச கேம்லாம் சூப்பரா பண்ணவர். என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட்ரேஷனா இந்த ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு வயது ஆகிவிட்டா ஒரு ஃபர்ஸ்ட்ரேஷன் வரும். நம்ம என்ன இப்படியே இருந்துட்டோம், நம்ம கூட
நடிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர் கூட இருந்தவர். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்ரேஷனா இல்லை இன்னும் இவங்க கூட வந்து நம்ம இருக்கிறோமே அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட்ரேஷன், அந்த வீடு கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம், இதனால என்னன்னு தெரியல பாவம். அவர் வந்து மாரல் சயின்ஸ் டீச்சர் வந்து நீங்க மாரல் கத்துக்கிட்டு வந்திருக்கணும், உங்களுக்கு தெரியலன்னா நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு திருப்பி அந்த மாரல்லையே பிடிச்சிக்கிட்டு அந்த மேனஸை பிடிச்சிக்கிட்டே தொங்கிட்டு இருக்காரு. இதுல வந்து நம்ம ஒரு நாகரீகமா ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ ஸ்டேஜ்லயே சில பேர் பேசுறப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோல உட்காந்துருப்போம், அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நம்மள நெளிய வைக்கும், எம்பாரசிங்கா இருக்கும் நமக்கு. நம்ம பேசாட்டாலும் நம்ம அவங்க பேசுறப்ப நம்ம கீழே உட்கார்ந்து இருந்தோம்னா அது பார்க்கவும் கேட்கவும் நமக்கு ஒரு மாதிரி கூச்சத்தை கொடுக்கும், அதான் எம்பாரசிங்கா இருக்கும். இவர் வந்து இன்னும் கொஞ்சம் அழகா செய்யலாம் இவரோட பக்குவத்துக்கு அப்படின்ட்டு தோணுது. அது வந்து அவருக்கும் நல்லது, வெளியிலயும் நல்ல ஒரு இமேஜ் வரும். பவித்ரா வந்து பிரின்சிபல் ரொம்ப ரூடா இருக்காங்க அப்படின்னு, அவங்க பிரின்சிபலா இருக்காங்களானே தெரிய மாட்டேங்குது. பாதி நேரம் அருண் பண்றதுக்கு அவங்க சிரிச்சுட்டே இருக்கிறாங்க, அடக்க முடியாம சிரிக்கிறாங்க எல்லாரும். ஜாக்லின், சௌந்தர்யா, நம்ம இவங்க இவங்க பேர் என்ன, வர்ஷினி, அவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. சத்யா வந்து பேக் போனா இருக்கிறவங்கள அடிக்கடி வார்த்தையை விடுறது தப்பா படுது அப்படின்றாரு. இது பேக் போனா இருக்கிற இந்த ஷோக்கு யாரு, இந்த ஷோக்கு பேக் போனு அவங்க சைட்லயே கோல் போடுறாரா? ஏன்னா இந்த ஷோக்கு பேக் போனா இருக்கிறது யாருன்னு அவர் நினைச்சிருக்காரோ அவங்கள பத்தி பேசுறாரோ என்னோன்னு தோணுச்சு. ப்ரோமோ 2, ஜாக் அண்ட் தீபக். ஜாக்லின் வந்து மாரல் சயின்ஸ் கிளாஸ்ல இங்க அவர் கத்தினார் இல்லைங்களா, மாரலை கத்துக்கிட்டு வாங்கன்ட்டு. உடனே அது ரிப்பீட் கொடுத்தாகணும். ஏன்னா எந்த இடத்துல தப்பு நடக்குதோ அங்க கொடுத்தாகணும். யார் முதல்ல ஆரம்பிச்சாங்க, யார் அடுத்தது வந்தாங்கன்ற கணக்கெல்லாம் கிடையாது. நீ பயன்படுத்துறியா, இதே மேடையை நானும் பயன்படுத்துறேன். இது இந்த மேடையை வந்து இங்க இருக்கிற ஆட்கள் மட்டும் பார்க்க போது இல்லை, உலகமே பார்க்க போகுது, தமிழ் கூறும் நல்லுலகே பார்க்க போகுது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நீ வந்து என்ன சொன்னீங்க இல்லையா, இப்ப நான் உங்களை சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாரல் சயின்ஸ்னா நமக்கு தான் எல்லாம் தெரியணும், நமக்கு எல்லாம் தெரியறபடியால மற்றவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஓகே, அப்படி எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சு இருக்கிறதும் அறிவாளித்தனம் இல்லை. எப்போ பேசணுமோ அப்போ பேசுங்க, எப்போ கேட்கணுமோ அப்போ காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு ஒண்ணு நம்ம ராணவ் அதிக பிரசங்கித்தனமா கிளாஸ்ல இது உங்களுக்கும் பொருந்தும் அப்படின்றாரு. பொருந்தும் தான் அப்படின்ட்டு அவங்க திருப்பி கண்டினியூ பண்றாங்க. சத்யா வந்து இது நாமினேஷன் ரிவ்யூ மாதிரி இருக்குதே, இந்த சத்யாவோட வாய் தீபக் வந்து அங்க ஃபீட்பேக் கொடுக்குற இடத்துல, ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்குற இடத்துல அவரு வாயை திறக்கல, யாரு நம்ம சத்யா. இங்க வந்து சொல்றாரு இது வந்து ரிவ்யூவோட நாமினேஷன் ரிவ்யூ மாதிரி இருக்குது, மாரல் சயின்ஸ் ரிவ்யூ, மாரல் ரிவ்யூ மாதிரி இல்லை அப்படின்னாரு. ஜாக்லின் பாருங்க, இது என் கிளாஸ், நான் இப்படிதான் பேசுவேன், இஷ்டம் இருந்தா கழுங்க, இல்லைன்னா போங்கன்னா எனக்கு கேட்க வேண்டாம் அப்படின்னு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல தீபக் வந்து ஒண்ணு செய்யறாரு. ரயன் வந்து ஃபீட்பேக்னு சொன்னபடியால அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை, ஒரு நல்லதா பாசிட்டிவான விஷயங்களை வன்மத்தை கக்காம சொன்னபடியால இவர் வந்து ஏங்க என்ன நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு தீபக் கேட்டார். அப்போ ரயன் வந்து நல்லா மூக்க உடைச்சார் லைவ்ல, அது போட்டிருக்கலாம், சூப்பரா இருந்திருக்கும். இது வந்து ஃபீட்பேக்னு தான் சொன்னாங்க, ஃபீட்பேக்குக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. மெத்த படிச்ச தீபக்கே, உமக்கே தெரியவில்லையா, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா ரயன் வச்சு செஞ்சார். அதனாலதான் சொன்னேன், இந்த வைல்ட் கார்டா வரவங்களுக்கு இவங்களே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க கையில கப்பையும் கொடுத்துருவாங்க போல இருக்குது. போற போக்க பார்த்தா வைல்ட் கார்டில் ஒருத்தர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. போன சீசன்ல அப்படிதான் ஆச்சு, அப்படிதான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்புகளை இவங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா, நல்லா இருக்குல்ல, வைல்ட் கார்டு கூப்பிட்டா போகலான்னு நினைக்கிறேன். ப்ரோமோ 3, சத்யா வந்து பிசிக்கலா உட்கார்ந்து இருக்கிற ராணுவ போய் அடிக்கிறார். லைவ்ல பார்த்தா ராணுவ துரத்தி 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 பவித்ராவை லவ் பண்ற மாதிரி ஏதோ சீக்வன்ஸ். எல்லாரும் லவ் பண்ணணும், லவ் கண்டென்ட் தான் ஒரிஜினலா கொடுக்க முடியல, இதுலயாவது கொடுப்போமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. அதுல பவித்ரா வந்து இவர் போய் சத்யா போய் அவர் அடிக்க போக சிவா மற்றவங்க எல்லாம் அதை தடுத்து இழுக்க பவித்ரா கத்துறாங்க சத்யாவை, நீ எனக்கு வந்து ராணவ என்ன ட்ரீட் பண்ற வே பிடிக்கல, அதுக்காக தான்
உன்னை டிஸ்டர்ப் பண்றானேன்னு தான் நான் அது பண்ணேன்னு. அது பாருங்க, அது எனக்கும் அவருக்கும் உள்ளது சத்யா, நீங்க இதுல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அப்போ போடின்னு அவர் சொல்ல, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு இதுவும் வேணும். அப்போ பவித்ரா சொல்றாங்க யோசிச்சு பேசுங்க அப்படின்னு. இது வந்து இந்த ப்ரொமோவை பார்த்துட்டு நம்ம ஏதாவது சொல்ல போக அப்புறம் 1 ஹவர்ல வந்து வேற மாதிரி வரும். அதனால இது வந்து உள்ளுக்குள்ள சண்டை. 4வது ப்ரோமோ பாத்தீங்கன்னா அதுவும் பெரிய சண்டை. சௌந்தர்யா, நம்ம ராணவ் எல்லாரும் பயங்கர சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த 4th ப்ரோமோல. ஸோ ஏதோ பிக் பாஸ் பத்த வச்சது பத்தி எரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனா 1 ஹவர்ல எடிட்டர் தூங்கிடுறாருங்க. ஏன்னா நைட் ஃபுல்லா முழிக்கிறாரா, 24 ஹவர்ஸ் எடிட் பண்றாரா. அப்ப நேற்று நடந்தது தான் இன்னைக்கு காட்டுறாங்க. அதை வெட்டி எடுக்கிறதுக்கு அவருக்கு லேட் ஆயிடுது போல, பாவம். சரி பார்ப்போம், என்னன்னு தான் பார்ப்போம். லைவ்ல பார்த்தீங்கன்னா சவுண்டும் ரயனும் சூப்பராக ஒரு லெட்டரை எழுதி கொடுக்குறாங்க சௌந்தர்யா. அதை கொண்டு டேபிளில் வைக்கிறாங்க, பிரின்சிபல் டேபிள். அதை பார்த்துறாரு அருண். அருண் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப் கேம். இந்த குரூப்ல நீ இண்டிவிஜுவலா பர்ஃபார்ம் பண்ணிடாத, குரூப்போட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு ரயன்ட்ட சொல்றாரு. நான் நேற்று சொன்னேன், ரயன் வந்து மக்கு கேரக்டர். அவர் என்ன சொல்றாரு, நீ மட்டும் மக்கு இல்லை, நாங்க எல்லாரும் மக்கு தான், நான் எங்களையும் பர்ஃபார்ம் பண்ண விடுன்னு. நீங்க பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதான், எதுக்கு அர்த்தம் பண்ற பர்ஃபார்ம் உங்களுக்கு வந்து வயிறு எரியுது அப்படின்னு கேட்க தோணிச்சு அவரு. அந்த மாதிரி நல்ல முத்துக்களா சொல்றாரு அவர். முத்துக்களான முத்து முத்தா மணிமணியா வார்த்தைகளை சொல்றாரு. அது பயங்கர சிரிப்பாயி அங்க பனிஷ்மெண்ட்டுக்கு வந்திருக்கிற சௌந்தர்யா பாத்ரூம் அடக்க முடியாம ஓடி போய் சிரிச்சுக்கிட்டே எல்லாம் வருது. அதுல சூப்பரா ஒரு பொன்மொழி சொல்றாரு. அந்த பொன்மொழி நினைச்சாலே எனக்கு சிரிப்பு வருது. அது வந்து எப்படி தாங்க முடியும் சொல்லுங்க. பிரின்சிபலும் சிரிக்கிறாங்க, ரூடா இருக்க வேண்டிய அவங்க சிரிக்கிறாங்க, ஜாக்லின் சிரிக்கிறாங்க. என்ன சொன்னார்னா, மனுஷனா பிறந்தா தப்பு பண்ணலாம், ஆனா தப்பு பண்ணவே மனுஷனா பிறக்க கூடாது அப்படின்னு என்ன சூப்பரா சொல்றாருங்க. ஆனா அப்புறம் ஜாக்கும் வருஷம் சிரிச்சு 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 போறாங்க. பிரெட் எடுத்துட்டு போனதுக்கு ஏதோ ஸ்டோர் ரூமு ஸ்டாக்கு அப்படி இப்படின்னு ஸ்டாக் அப்படின்னு ஏதோ சொல்ல எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா ஸ்டோர் ரூம்ல இருக்கிறது அவர் பிரெட்டை எடுத்து திருடி எடுத்துட்டு போறாங்க போல தர்ஷிகா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபன்னியா ஜோக்கா போகுதுங்க. ஆனா இது 1 ஹவர்ல காட்டுறது என்ன காட்டுறாங்கன்னு பார்க்கணும், பார்ப்போம். சிவகுமார், குட் ஈவினிங். வணக்கம் தாத்தா சார். வணக்கம் சிவகுமார் சார், குட் ஈவினிங். மார்னிங் ஃபீட்பேக் லைவ்ல பார்த்தேன். ஃபீட்பேக் ரயன் மட்டும்தான் சரியா சொன்னார். ஆமா, ஃபீட்பேக் என்னவோ அது சொல்லணும். ஃபீட்பேக் வந்து நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். அது கிரிட்டிசைசிங்கா இருக்கலாம் ஃபீட்பேக், ஆர் சப்போர்ட்டிவா என்கரேஜிங்காகவும் இருக்கலாம். அவர் என்கரேஜிங் எடுத்தார், அவ்வளவுதான். ரஞ்சித் பேசும்போது காமெடியாக இருந்தது, நான் என்ஜாய் பண்ணேன். ஆமா, காமெடி ரிலீஃப் நமக்கு வேணும் இல்லைங்களா. ஏன்னா பாவம் அவர் எதுவுமே பண்ண முடியல, ஸ்கூல் இதுல பெருசா எதுவும் அவரால் பண்ண முடியல. மற்ற எம்சிபி பத்தி இப்ப பேச விருப்பம் இல்லை, பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, அவங்க வரவே இல்லையே ப்ரொமோஸ்ல. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருட்டடைப்பு செய்யறாங்க. அதுதான் எனக்கும் ஏன் புரியல. ஒன்றும் பண்ணலைன்னா அப்புறம் எப்படி காட்டுவாங்க. ஸ்ருதி, ஹாய் தாத்தா, in the school task is so boring this season. I like season 3, 7 and 4th promo is so fire. Ranav and Varshini totally waste. ராணவ் அட்லீஸ்ட் ஏதோ ப்ரொமோல வந்துட்டு இருக்கிறாரு, என்ன பண்றாருன்னு தான் தெரியல, பார்ப்போம். ஆர்சிஎஸ், இந்த ஸ்கூல் டாஸ்க் சுவாரஸ்யமாக இல்லை என்று வன்மத்தை காட்டும் டாஸ்காக மாற்றி விட்டார்கள் என்று தோணுகிறது. பாவம் பிக் பாஸ் கெஞ்சுறாரு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா செய்யுங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா செய்யுங்க. வன்மத்தை கக்கிறதுக்கு நேரங்கள் டைரக்டா கக்குங்கன்னு சொன்னா கக்காம எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அதுக்குள்ள கொண்டு வராங்களே அப்படின்ட்டு அவருக்கு பாவம் மண்டை வழியாவே இருக்குது. ஓகே, அடுத்தது அனுராதா. ஆல் கேர்ள்ஸ் டெல்லிங் ராணவ் என்ன ட்ரை பண்றேன், என்ன ட்ரை பண்ண, ராணவ என்ன ட்ரை பண்றான், என்ன ட்ரை பண்ண அப்படின்ட்டு. அது என்ன நம்மளுக்கும் தெரியல, அவர் என்னன்னு பார்ப்போம். கேப்ரிகான் கவிதா, ஹலோ தாத்தா, எந்த டாஸ்க் கொடுத்தாலும் தே ஆர் நாட் மேக்கிங் இன்ட்ரெஸ்டிங். பாவம் அந்த பிபி. இப்பதான் சொன்னேம்மா. he also telling please make it interesting. ஆமாம்மா, நானும் சொன்னேன். குரங்கு கையில பூமாலை, குரங்குங்கள் கையில் பூமாலை. பிக் பாஸ் என்ற அந்த பூமாலையை பல குரங்குகள் பிச்சு தூக்கி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சரியான வார்த்தை. கேப்ரிகான் நச்சுன்னு சொல்லுவாங்க கவிதா.
மனு நித்யா முனியாண்டி, தாத்தா ஜாக் எல்லோரையும் வச்சு செஞ்சிட்டா பிபி சொன்ன மாதிரியே. ஆமா, ஐ திங்க் தே ஷுட் ஸ்டாப் திஸ் கிரிஞ்ச் லவ் கண்டென்ட். ராணவ் இஸ் லிட்ரலி ஸ்டாக்கிங் பவீன் லைவ். பார்த்தேன், எங்க போனாலும் திரும்பி திரும்பி வராங்க. கண்டென்ட் கூடக்கெல்லாம் பட் ஃபீல்ஸ் அன்கம்ஃபர்டபுள். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. இது என்ன ஒன்று பார்த்துருக்கேன்னா, இந்த சீசன் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஒரு தரம் பொலைட்டா நோ சொன்னா அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. நோ அப்படின்னா நோ அப்படின்றத நிறைய இடங்கள்ல வந்து பாய்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒண்ணு அந்த நாங்க தான் வசதி அப்படின்ற ஒரு மமதையோ இல்ல அகங்காரமோ இல்ல ஆணவமோ எனக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள போய் நான் எக்ஸ்ரே எடுத்தா பார்க்க முடியும். ஏதோ ஒண்ணு இல்ல, இந்த கேமோட சுவாரஸ்யத்துல அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சுவாரஸ்யம். அந்த சுவாரஸ்யத்துக்குள்ள அவங்க இவங்க நோன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறது இல்லை. அது ரொம்ப ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. சொசைட்டில வந்து இது ரொம்ப ரொம்ப பேட். அது நோ இஸ் நோ. ராக்கர், ஹாய் தாத்தா, this PR is unnecessary. If they don't have the guts to play the game in BB without the PR, then why do they enter the BB house? BB house குள்ள நுழையிறதே இந்த மாதிரி PR இருக்காங்க தான் தைரியமா போறாங்க. ஏன்னா அவங்க பேர் ரிப்பேர் ஆகாம பார்த்துப்பாங்கன்னு. ஆக்சுவலா இவங்கள மேல கூட நம்மளுக்கு கம்மியா தான் கோவம் வருது. இவங்களை சப்போர்ட் பண்றேன்ட்டு தரக்குறைவான வார்த்தைகள், ரொம்ப கேவலமா சென்ஸ்லெஸ்ஸா, அதாவது கண்ணெதிர்க்க அவங்க செய்யறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சா கூட, ஆனா இவங்க தொழில் தர்மம் அவங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்ட்டு இவங்க பண்றது, இவங்க யாரு எப்பேற்பட்டவங்க, இவங்களோட ஐக்கியம் என்ன அப்படின்றத காட்டுற மாதிரி இருக்கு தவிர, இவங்க பணத்துக்கு எவ்வளவு பணத்துக்கு இது பண்றாங்கன்றது காட்ட மாட்டேங்குது. ரொம்ப தப்பா தான் இருக்குது. இன்ஸ்டன்ட் தே ஈட் த மிக்சர் அண்ட் வாட்ச் த ஷோ ஆன் டிவி அட் ஹோம். கரெக்ட். அது மிக்சர்ல வீட்டில் உட்காந்து எது வேணா சாப்பிடலாம். முத்துக்குமரன் அபிஷியல், ஹாய் சார், முத்துக்குமரன் பத்தி சொல்லுங்களேன். முத்துக்குமரன் நான் தான் சொல்லிட்டேனுங்களே, அவரு இப்ப இந்த 2 நாளா வந்து ஏதோ நேத்தி ஒண்ணு செஞ்சாரு, ராணுவ பத்தி சொல்லி அவர் ஆரம்பிச்சு விட்டதான் இவ்வளவு பெரிய கண்டென்ட் கொடுத்துருக்குது. அவர் கண்டென்ட் கிரியேட்டர் சார். பட் அவர் மின்னுக்கு வந்து பண்ணாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவருக்கு இன்னும் சப்போர்ட் வரும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் முத்துக்குமரன். சப்போர்ட்டிங்னா ஏங்க, முத்துக்குமரன் அபிஷியல் சொல்லிட்டு நீங்க வேற யாருக்கும் பிஆர் போலருது. ஏங்க அவரை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க சப்போர்ட்டிங்னு? ஹலோ, அடுத்தது சப்போர்ட்டிங்னா என்ன? சப்போர்ட்டிங் தான் அப்படி ஏட்டாரா? இந்த டைப்போ இருக்குது பாருங்க. ஐயோ. சில்வியா எமானுவல், ஆல் பிபி வியூவர்ஸ், please don't waste time watching the whole show and go insane. Just enjoy Tata's BB review in the best version. He will take all the headache from us. Thank you so much Tata, take care. Thank you Sylvia. உங்க headache எல்லாம் வந்து நான் அமிர்தாஞ்சன் மாதிரி வாங்கி வாங்கி சேர்ச்சிட்டு இருக்கேன். குணா, I wonder how the Satya tolerating fully covered shirt. அதுதாங்க ஆச்சரியம். எப்படிங்க ஏங்க, எப்படி அவர் சட்டை இல்லாத ஸ்கூல்ல சேர்ந்திருக்கலாம் அவரு. ஆமா, ஆனா அவரும் துள்ள ஆரம்பிச்சிட்டாரு பயங்கரமா. ஆனா அவர் பேசுறது பார்க்கணுமே. அவர் வந்து சொல்றாரு, இருங்க அவர் அவர் எப்படி சொன்னாருன்னு சொல்றேன். எனக்கு அப்படியே உழுந்து சிரிச்சிட்டேங்க. நான் சூப்பரா சொன்னாருங்க. அந்த இதுல என்ன சொல்றாருன்னா, பேக்போனா இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி வார்த்தைகள் வருது, ரொம்ப மோசமா இருக்கு பிக் பாஸ். என்னவா சொல்றாரு அவரு? அந்த பாருங்களேன், எனக்கு வர மாட்டேங்குது. அது சட்டை போட்டதுனாலதான். அது சட்டை மட்டும் இல்லைன்னா பேக் போன் இல்லாதவங்கன்ட்டு வாய்ஸ் ரைஸ் ஆகும். மென்னைய முடிக்குது சட்டை. புரிஞ்சுக்கணும். டிசைனர் வந்து இதுக்கு வந்து ஜெனரல் டிசைனர், தனியா இண்டிவிஜுவல் டிசைனர் தான் அவருக்கு சூப்பரா பண்றாங்க காத்தோட்டமா. ஷோபா சோமநாதன், குட் ஈவினிங் தாத்தா. ஜாக்லின் லுக்ஸ் வெரி பிரிட்டி when she smiles and seems strong lady. Of course she strong lady. அவங்க பீஸ காமா இருந்துட்டு திருப்பி கொடுக்க வேண்டியது அழகா கொடுக்குறாங்க. முதல் வாரங்கள்லாம் உடஞ்சி போய் அழுத ஜாக்கு இன்னைக்கு நல்லா தேறி வராங்க. அது வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. தாத்தா, your review are always hilarious, keep rocking. Thank you ஷோபா சோமநாதன். ஸ்ருதி, ஹாய் தாத்தா, முத்துக்குமரன் is so silent and subtle. அவர் ஷட்டில் விளையாட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அதனால சட்டிலா இருக்காரு. I cannot be able to see his character in school task.
ஸ்கூல்ல அவருக்கு அவர் பிஹெச்டி படிச்சவர் எல்கேஜியில் உட்கார சொன்னா கஷ்டம் இல்லையா? அதுதான் நடக்குது. ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுச்சு. லோகேஷ் ராஜா, தாத்தா ராணுவ டைட்டில் வின்னர் கொடுப்பாங்க போல, பிபி டீம் பிளே பண்றாங்க. ஏஆர்எம். ஓ, ராணுவ ஆர். ஆமா, ஏ ஃபர்ஸ்ட், அப்புறம் ஆறு, அதுக்கப்புறம் எம். போன சீசன்ல ஏ ஜெயிச்சதுனால இந்த சீசன் ஆறு தான் ஜெயிக்கணும்னு இவங்க ஏதோ ஜோசியம் சொல்றாங்க. அந்த ஜோசியத் பிரகாரம் பார்த்தா இப்ப இன்னைக்கு இதுவும் முத்துக்குமரன் சார் ஆரம்பிச்சு வச்சதுதான் ராணுவ பத்தி. நம்ம எல்லாரும் ஒத்துமையா பண்ணணும், ராணுவ டிஸ்டர்ப் பண்றாருன்னு அவர் தான் ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு பேசுறாரு. பட் அவரையே காணாத அடிச்சிருச்சு அந்த அவர் பண்ண அந்த வேலை. பாவம். பானு பிரியா, ஆல் கேர்ள்ஸ் டெல்லிங் ராணவ் என்ன ட்ரை பண்றான், வாட் ஹி ட்ரைட். அதானே எனக்கும் கேட்டேன், எனக்கு ஏற்கனவே வந்துச்சு. என்ன ட்ரை பண்ணாருன்னு தெரியல, ஏதோ பண்றாரு போல இருக்குது. That mysterious soul. Hi Tata, vanakkam. I have become a regular viewer of this live session. Thank you for being unbiased.